யாராவது உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த காலை வேளையை உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் அது புறஜாதிகளின் வார்த்தை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். ஆம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். இதை பொதுவாக எப்படி சொல்வதுண்டு, அவர் இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அப்படியே தான் நாமும் இப்பொழுது இருக்கிறோம் என்று சொல்வதுண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. அப்படி என்றால் வசனம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் இருந்த பிரகாரமே நாமும் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். பரலோகத்தில் இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாகவே இப்பொழுது நாமும் இருக்கிறோம். எவ்வளவு மேன்மையான வாக்கியம் பாருங்கள். அவருக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எப்படி அவருக்கு ஒப்பாக நாம் மாறினோம்? அவர் இப்பொழுது எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்கிறாரோ, அவர் இப்பொழுது எவ்வளவு மகிமையோடு இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம் என்று 1 யோவான் 4:17 சொல்லுகிறது. எப்படி இந்த அவருக்கு ஒப்பான அந்த மகிமை நமக்கு வந்தது? என் அன்புக்குரியவர்களே, பலமுறை எனக்குள்ளே வந்த ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு சுமந்து கொண்டார். ஆகவே நம்முடைய பாவங்கள் இயேசுவின் மீது போய்விட்டது. நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியுள்ளவர்களாகிவிட்டோம் என்றால் நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும், இயேசு நரகத்திற்குத்தான் போக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி மறுபடியும் பரலோகத்திற்கு வந்தார்? உண்மை என்னவென்றால், என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். எந்த இரத்தத்தினால் நம்மை கழுவினாரோ அதே இரத்தத்தினால் அவர் மீது இருந்த நம்முடைய பாவங்களையும் அவர் கழுவி தன்னை பரிசுத்தப்படுத்தினார். இப்பொழுது அவர் அந்த பரிசுத்தத்தினாலே பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது. அந்த பிரதான ஆசாரியன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வேண்டுதல் செய்வான். ஒரே ரத்தம் தான் இருவரையும் பரிசுத்தமாக்கியது. அப்படியே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மையும் பரிசுத்தப்படுத்தியது. அதே ரத்தம் தான் இயேசுவையும் பரிசுத்தப்படுத்தியது. அந்த இரத்தத்தினால் தான் நாமும் அவரும் பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு சோப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அது உங்கள் அழுக்கை கழுவுகிறது. உங்கள் அழுக்கை கழுவினபடினால் அது அழுக்காக மாறவில்லை. உங்களை எப்படி அது கழுவினதோ அப்படியே அதன் மீது இருக்கின்ற அழுக்கை அதுவே கழுவி விடுகிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் மீது இருந்த நம்முடைய பாவங்களையும் அந்த இரத்தமே அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை பரலோகத்திற்கு அந்த இரத்தம் அழைத்து சென்றது. அந்த இரத்தத்தினாலே நாமும் அவரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகையால் இப்பொழுது அவரை கழுவின அந்த இரத்தமே நம்மையும் கழுவி இருக்கிறபடினால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள் உங்களை நிரப்பட்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் இருக்கிறீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சந்திப்போம்.